ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கிருஷ்ண பரமாத்மா எப்படி அர்ஜுனனுக்கு உதவியா இருந்தாரோ, அதே மாதிரி சாய் உங்களுக்கு உதவியா இருப்பாரு, இருந்துகிட்டு இருக்காரு, இனிமேலும் இருப்பாரு. இந்த பதிவோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நாளைக்கு, அதாவது இந்த வருடத்தோட கடைசி வியாழக்கிழமையான டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, நாளை இரவு சரியாக 8 மணிக்கு, இந்தியா டைம் 8 மணிக்கு லைவ்ல நம்ம எல்லாரும் சாய்க்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருடத்தோட கடைசி வியாழக்கிழமையான 26ஆம் தேதி, டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு லைவ்ல நம்ம எல்லாரும் ஒன்றா நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக சாய்க்கு நன்றி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிறக்க இருக்கிற வருடத்திற்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். நாளைக்கு லைவ்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. சரியாக 8 மணிக்கு சாய் மோட்டிவேஷன் சேனலில் லைவ் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். யுத்த காலத்தில் அர்ஜுனன் குழப்பம் அடைந்து இருக்கும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அறிவுரைகள் கூறுவதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு உறுதுணையாக இருந்தார். அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார், தேரோட்டியாக இருந்தார். கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கையும் அர்ஜுனனோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். அவனும் கலங்கி நின்றுக்கிட்டு இருந்தான், நம்மளும் இப்போ கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். குழப்பம் அடைந்து நின்றுக்கிட்டு இருந்தால் நம்மளும் இன்றைக்கி குழப்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் ஒரு குழப்பம். கூட இருக்கிறவங்களாலேயே பிரச்சனை. தன்னோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவங்க எதிராக நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோமே, இவங்களே நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குறாங்களேன்னு கூட இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கை வந்திருக்கு. இன்றைக்கி இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான அந்த வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா 99% வழக்குகள் ஒருத்தங்க, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மாறி மாறி வழக்கு தொடுத்தது. அப்படி இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்க மூலமாக சந்தித்த வழக்குகள், இந்த மாதிரி தான் வழக்குகள் தான் நிலுவையில் இருக்க. கோர்ட் கேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 99% பிரச்சனைகள் இதனால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம யார் நம்பி பழகணுமோ அவங்களால பிரச்சனை, நம்ம யார்கிட்ட அன்பு செலுத்துகிறோமோ அவங்கள நம்ம ஏமாற்றிட்டு போகிறது, அவங்கள எதிர்த்து நிற்கிறதா இல்லை அவங்களுக்கு மன்னிக்கிறதா, இந்த மாதிரி பல குழப்பங்கள். விலகி செல்வதா இல்லை நம்ம அவங்கள தேடி செல்வதா. விலகி போயிட்டாங்க, கூட இருந்தாங்க, அவங்க தான் வாழ்க்கையை நம்ம நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம அன்பை வாரி வாரி கொடுத்தோம். ஆனால் இது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துனதோட மட்டும் இல்லாமல் நமக்கு துரோகமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது? நம்ம அவங்களோட அரவணைத்து செல்வதா இல்லை அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குவதா இல்லை விலகி செல்லலாமா? இப்படி பல கேள்விகள் பலருக்கும் இருக்கு. பொறுமையாக காத்துருங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். சாய் உணர்த்துவார் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும், குடும்ப சூழ்நிலைகள். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பதிவில் சொல்ல முடியாது. ஆனால் சாய் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்களோட மனதிற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எதிர்காலத்துக்கு எது நல்லதோ, நம்ம யாரோட சேர்ந்து வாழணும், யாரோட சேர்ந்து இருக்கக்கூடாது, எது நம்ம குடும்பத்துக்கு நல்லது, எது முக்கியமாக உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு எது மன நிம்மதியை கொடுக்கும், இந்த மாதிரி பல முடிவுகளை சாய் எடுப்பார். உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுப்பாரு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு படமாக ஓடும். எல்லாமே சாய் காட்டுவார். பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்புறம் இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வியாழக்கிழமை 26ஆம் தேதி, டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, வருடத்தோட கடைசி வியாழக்கிழமை, 2024 வருடத்தோட கடைசி வியாழக்கிழமை. நம்ம சாய்க்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்தில் நம்மளை காப்பாற்றிருக்காரு. பல இன்னல்கள், பல துன்பங்கள் நமக்கு தெரிஞ்சு தெரியாமலும் பல நேரங்களில் நம்மளை காப்பாற்றிருக்காரு. முக்கியமாக நமக்கு மன தைரியத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பேரை உச்சரிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் நமக்கு இந்த மன தைரியம் வருது. அதுக்காவது நம்ம நன்றி சொல்லணும்ல. ஏதோ ஒரு வகையில் நமக்கு மன தைரியமாவது கொடுத்துட்ருக்காருல, அதுக்காவது நன்றி சொல்லணும்ல. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக இந்த வாரம் வியாழக்கிழமை சாய்க்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பிறக்க இருக்கிற அந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு துணையாக இருங்க சாயி. பகவான் கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு உதவி செய்தாரோ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு தோழனாக, நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க, இனிமேலும் இருக்கணும். முக்கியமாக இந்த 2025 நிறைய நல்ல முடிவுகள் நான் எடுக்கணும், சிந்தித்து செயல்படணும். அதற்கான அறிவை எனக்கு கொடுங்க. தடுமாறி நிற்கும் பொழுது எனக்கு வழிகாட்டுங்க.
மனக்குழப்பத்திலேருந்து எனக்கு வந்து விடுதலையை வந்து கொடுங்க. முக்கியமாக தெளிவாக முடிவெடுக்கிற சக்தியை கொடுங்க. தேவையில்லாத கேள்விகள் வரக்கூடாது, தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடாது, தேவையில்லாத நபர்களை பற்றி நான் சிந்திக்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுக்கும் சக்தியை எனக்கு வந்து கொடுங்க. மற்றவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எது பேசினாலும் நான் வந்து பொருட்படுத்தக்கூடாது. தெளிவான மனநிலையை கொடுங்க. யார் கூடயும் போட்டி போடக்கூடாது. என்ன எத்தனையோ பேர் வந்து விரோதியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து விரோதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி நான் யாரையும் பார்த்துடக்கூடாது. என்னை வெறுக்கிறவங்க கிட்ட கூட நான் வந்து அன்போடு வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எனக்கு கொடுங்க சாயி. இந்த மாதிரியான பிரார்த்தனைகளையும் நாளைக்கு நம்ம, அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை, இந்த கடைசி வியாழக்கிழமை, வருடத்தோட கடைசி வியாழக்கிழமை, இந்த கடைசி நாட்கள், இந்த வருடம் முடிவதற்கு வரைக்கும் நம்ம வந்து இதை தான், இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணங்களை கொடுங்க, தெளிவாக முடிவெடுக்கிற சக்தியை கொடுங்க. இது 2 கொடுத்தீங்கனாலே போதும் சாயி. என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் கூட இருங்க. என் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நான் உங்கள்கிட்ட தான் சரணடைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக அந்த பிறக்கிற இந்த புதிய வருடத்தில் எதெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சனோ அது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பீங்க. அதற்கும் நன்றி சாயின்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். சாய்க்கு நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வருடத்தோட கடைசி வியாழக்கிழமை நாளைக்கு லைவ் இருக்குது. மறந்துடாமல் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. டிசம்பர் 26 வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம சாய் குடும்பத்தில் சார்பாக சாய்க்கு நன்றி கூறும் நிகழ்வும், அப்புறம் பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடம் 2025 சாய் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனையை நம்ம வந்து பண்ணிக்குவோம். நாளைக்கு லைவில் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. இரவு 8 மணிக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லோரும் கலந்துக்குவீங்கன்னு நம்பிக்கையோடு காத்திருப்பேன். கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு லைவ்லேயே வந்து நம்ம எப்போ ஷீரடிக்கு போக போகிறோம், ஆத்மார்த்தமாக நீங்கள் எல்லோரும் என் கூட எப்படி வரப்போகிறீங்க, எத்தனை நாள் நம்ம ஷீரடியில் தங்க போகிறோம், இது எல்லாமே நாளைக்கு பதிவில் முடிஞ்சால் நான் உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். ட்ரெயின் டிக்கெட் கூட நாளைக்கு புக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையே கிளம்பலான் இருக்கேன். அது என்னங்கிறது நாளைக்கு காலையில் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்னா, டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா, ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா நாளைக்கு இரவு 8 மணிக்கு நான் அதையும் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு நான் ஷீரடி போவேன், என்றைக்கு போவேன், எத்தனை நாள் நம்ம தங்க போகிறோம், இது பற்றின டீட்டெயில் எல்லாமே நாளைக்கு பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.